உலகமே அதிர்ந்து போன ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஒரு பெரிய கொடூர கதை இது. எதற்காக சிறுமிகளை டார்கெட் பண்ணாங்கன்னு பார்ப்போமா? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற பணக்காரன் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டிருந்த கொடியவன். பலருடைய இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கின்றான். எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு பிறப்புறுப்பு இறுக்கம் அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, அதுவும் இல்லாமல் விலை அதிகமாக ஏற்றி அவங்கள விற்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான். இவனோட ஜெயிலில் இவனோட செயல்னால இவனை 2019 ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆனால் அவன் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் கொலை செய்யப்பட்டானா இல்லை அவனே தற்கொலை செஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி இன்னும் சந்தேகம் இருக்குது. 2026 30 அமெரிக்க அரசில் 3 மில்லியன் பக்கங்கள் டாக்குமெண்ட் மற்றும் 1.5 லட்சம் புகைப்படங்கள் 2000 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதில் என்ன கொடூரம்னா, சிறுமிகள் பலரை எப்ஸ்டீன் அச்சுறுத்தி தனியார் தீவில் பிரைவேட் ஜெட்டில் மேஷன்ஸில் வச்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். அவன் தனியார் ஐலாண்டுக்கு சிறுமிகளை ஹெலிகாப்டரில் கொண்டு போயிருக்கான். இவனுக்கு உதவியாக ஒரு பெண் ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அவன் பார்ட்னர் சிறுமிகளை ரிக்ரூட் பண்ணி கொடுத்திருக்கா. இப்போ அவர் 20 வருஷம் ஜெயில் தண்டனை. பல புகைப்படங்கள், நிர்வாண படங்கள், சிறுமிகளோட முகம் தெரிகிற மாதிரி அமெரிக்க அரசு ரிலீஸ் பண்ணி பிறகு சிலதை ரிமூவ் பண்ணியிருக்கு. நிறைய பிரபலங்கள் பெயர் வந்திருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் உட்பட ட்ரம் கிளின்டன், எலான் மஸ்க், மைக்கேல் ஜாக்சன், பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரோல் மாடல் என்று நினைச்ச அத்தனை பேரும் அயோக்கியர்கள். அதுவும் சிறுமியை வன்புணர்வு செய்த பாலியல் குற்றவாளிகள். இவங்க எல்லாம் அந்த தீவுக்கு பயணம் செய்தவர்கள் என்ற ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. ஆனால் கொடூரம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அளவில் சிறுமிகள் துன்புறுத்தப்பட்டது, பல குழந்தைகள் இன்னும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ட்ராமாவிலே இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இது பெரிய பாலியல் டிராஃபிக்கிங் நெட்வொர்க். பணம், அதிகாரம், பிரபலம் எல்லாம் சேர்ந்து சிறுமிகளோட வாழ்க்கையை வேட்டையாடி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, இந்திய பிரதமர் மோடி பெயரும் அதில் இருக்குது. அங்கு அவர் குத்தாட்டம் ஆடியது பற்றியும் ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பார்க்கலாம். தேங்க்யூ.